நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னை போல ஒரு நடிகர் சொன்னார், சின்ன படம்லாம் எடுக்காதீங்க, இனிமே சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்காதீங்க அப்படின்னு. அது அவர் சொந்த கருத்தாக இருக்கலாம். என்னுடைய கருத்து, எந்த பணம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க, படம் எடுக்க வாங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். படம் எடுங்க, நிறைய படம் எடுங்க, உங்கள் கற்பனையை சொல்லுங்க. ஸோ வந்து படம் எடுக்க வரணும். அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட். இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குனர்கள், இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குனர்கள், நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் சின்ன படம் எடுத்தவங்க தான். எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்க தான். இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன படத்தில் நடிச்சவங்க தான். எதுவுமே பெரிய படம் கிடையாது சார். எடுத்த உடனே ஒரு 100 கோடியில் 200 கோடியில் படம் பண்றது இல்லை. சின்ன படம் பண்ணணும், வாங்க சினிமாவுக்கு வாங்க. இப்போ இளவரசு மாதிரி நடிகர் இருக்காரு, இப்போ கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா, ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க, போய் ஒரு தடவை கேளுங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்க. கேட்குற தப்பே கிடையாது. இஸ் இட் ரைட்? கேட்டு பண்ணுங்க. அதனால ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார். வாங்க, நிறைய படம் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. இன்னும் உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்க. நிதானமாக பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க. என் நண்பன் வைபவ் ஃப்ரெண்ட்ல வந்து முகத்தை காட்டுறது பாருங்கள. பக்கத்தில் பார்த்தீங்க வைபவ் சொன்ன பக்கத்தில் சிரிப்பாருங்க. பக்கத்தில் இது கூட ஒரு நடிகர் நடிச்சாரு, அதனால நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லப்பா, அவனுக்கு வேற வேலை இருந்தது, அதனால ஸ்பேஸ் கொடுத்துருக்கான் அப்படி. அதனால நம்ம ஜூனியர் மாதிரி தான், நல்ல பயமான பையன். நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் கேட்டேன், பாபி சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே ரைட். அவர் ரொம்ப தூரத்துல இருந்து அமெரிக்கால இருந்து வராரு. நான் பக்கத்துல இருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது. நான் சின்ன சின்ன வேலையா வந்து கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் இருந்தேன். ஸோ அங்கேருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கம்மிங். நான் சொன்னேன், ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துலேருந்து வர்றது தவறு கிடையாது. ஸோ திரும்ப நான் ஓடணும் இங்கிருந்து. ஸோ அதனால் வாழ்த்துக்கள் சார். வாங்க, நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க. நிறைய உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்டை கேளுங்க, அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுங்க. நானும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன். நான் சொல்றதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி, நம்முடைய இண்டஸ்ட்ரி. இங்க உட்காந்துருக்க பழைய பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க, ரொம்ப காலமாக இருக்கும். ஸோ அதனால வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி, வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும். இப்போ பெரிய படம் மட்டும்தான் ஒரு 10 பேர் இருப்பாங்களா, இல்லை 15 பேர் இருப்பாங்க. பொங்கல் எனக்கு, தீபாவளி உனக்கு, ரம்ஜான் உனக்கு, கிறிஸ்மஸ் எனக்கு, இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களை. மற்ற நாளில் என்ன படம் பண்ண போறோம் நம்ம? சரி, விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போறோம்? படம் வேணும் இல்லை, அதுக்கு ஆட்கள் வேணும், படம் எடுக்கணும். ஸோ அதை நம்பி இருக்கிற என்னை போன்ற நடிகர்கள், இன்னும் பெப்சின்னு ஒரு 24 கிராஃப்ட் இருக்கு, அதில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்கள் தயவுசெய்து இந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க, இது ஒரு தொழிற்சாலை, இது வந்து நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.